அடுத்த கேள்வி, அந்தாரி அந்தாரின்னு பேர் வைப்பாங்களா? அந்தாரி இளையாங்குடி என்ன கேட்குறாங்கன்னா, தொழுகையில் அல்ஹம்து சூராவை ஓத மறந்துவிட்டால் மீண்டும் தொழுகையை ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டுமா அல்லது சஜிதா சஹு செய்தால் போதுமான்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம தொழுகையில் சில விஷயங்களை மறந்து விட்டோம்னு சொன்னால் அந்த மறதிக்காக வேண்டி மறதிக்குரிய சஜிதான்னு ஒன்று இருக்குது மார்க்கத்தில். அதை செஞ்சு 2 சலாம் கொடுத்து என்ன செய்வோம், அதை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். இப்படி ஒன்று இருக்கிறது. இந்த விஷயம் அல்ஹம்து சூராவுக்கு பொருந்துமா? அதான் கேள்வி. அல்ஹம்துக்கு இது பொருந்தாது. ஏன் பொருந்தான்னு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த அல்ஹம்து சூராவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா சலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்துல் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப்னு அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா எவன் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை அப்படின்னா அதுக்கு போய் சகவுலாம் நீங்கள் மறதி செய்தாலும் செய்ய முடியாது. அல்ஹம்து சூரா விட்டுட்டு நீங்கள் தொழுதீங்கன்னு சொன்னால் திருப்பி தான் தொழணும். தொழுவே இல்லைன்னு அர்த்தம். தொழுகையில் உள்ள குறைபாட்டுக்கு தான் சஜிதா சஹவு. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா தொழுகையே கிடையாது, அது குறைபடுறதுன்னு கிடையாது. தொழுகையுடைய குறைவு அல்ல இது. எப்போ நீங்கள் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அது தொழுகையே கிடையாது என்று சொன்ன காரணத்தினால், ஒரு லொஹர் தொழுகிறீங்க தனியாக, அல்ஹம்து சூரா விட்டுட்டீங்கன்னு வைங்களா, மறாவிற்க தொழுத வேண்டியதான். எப்போ நீங்கள் அல்ஹம்து இல்லாமல் அந்த ஒரு ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதணும், அதில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நாம் தொழவில்லை என்று சொல்லி திருப்பித்தான் தொழுவணும். ஏன்னு கேட்டால் அது தொழுகையே கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது புகாரில் 756வது ஹதீஸில்